டாக்டர் சொன்னது கேட்டேல்ல, இந்த மாதிரி அடிக்கடி அபார்ஷன் பண்ணா உன் உடம்பு தாண்டி கெட்டுடும். சரி சரி, இந்த விஷயம் ராஜாப்பாக்கு தெரிய வேண்டாம். ஏய், அங்க பாருடி. நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ பார்த்தத இந்த ஊரே பார்க்கணும். பாதி ராத்திரில உன் பத்தினி வேஷம் கலைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? இவளுக்கெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இது ஊருக்கே தெரியும். வப்பாட்டிகளுக்கு ரேஷன் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு நீ சொன்னிய, இன்னைக்கு நீ அவனுக்கு வப்பாட்டியா இருக்கிய. உனக்கு எப்படி ரேஷன் கடையில வேலை கொடுத்தான்? மாமா வேலை பாக்கணுமா? அது இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கு, முழு கதையும் திறந்தா மான மரியாதை எல்லாம் போயிரும் பாக்குறியா? ஏய், உள்ள இருக்கணும், போய் இழுத்துட்டு வாங்கடா. ஐயா, என் வீட்டுக்காரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என் வீட்டுக்காரி என் பையனே ரயில் ஏத்தி விட்டுட்டு வரதுக்குள்ள ரொம்ப இருட்டி போயிடுமே. பொம்பளை நான் எப்படி தனியா வர்றது? அதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்க கிட்ட ஐடியா கேட்டேன். இவங்க தான் சொன்னாங்க, ஆம்பளை வேஷம் போட்டுட்டு நீ அவங்கள ரயில் ஏத்தி விட்டுட்டு வான்னு. ஏன் ஆம்பளை வேஷம் போட்டேன்? எல்லாம் இவங்க ஆளுங்களுக்கு பயந்து தான். இவங்கள பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. குச்சிக்கு புடவை கட்டினா கூட அப்புறம் எனக்கு என்னையா பாதுகாப்பு? அதனால தான் நான் ஆம்பளை வேஷம் போட்டேன். வந்து வேஷத்தை கலைக்கிறதுக்குள்ள நீங்களா வந்து கதவு தட்டிட்டீங்க. ஒண்ணு சுய அறிவு இருக்கணும், இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காவது அறிவு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா இப்படித்தான் அவமானப்படணும்.